உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். நோய்களை தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயிப்பவரே ஆராதிக்கின்றோம். நோய்களை தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயிப்பவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஆராதனைக்குரிய அன்பின் தெய்வமே, உயிர்த்த நல் ஆண்டவரே, உம்மை புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். உமது உயிர்ப்பின் உன்னத ஒளியினால் நீரங்களை நிரப்பி அருளும். இந்த நேரம் நீரங்களுக்கு தந்திருக்கின்ற அருளின் நேரம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாட்சிமையின் மகத்துவத்தின் உன்னதத்தின் புனிதமான வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும்
உமது திரு பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நற்கருணையின் நல் ஆண்டவரே, நீர் எங்களை உற்று நோக்குகின்றீர். உமது தூய திரு இரத்தத்தினால் கழுவி எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர். உமது உன்னத வெளிச்சத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றீர். இந்த உன்னதமான நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தாழ்ந்து பணிந்து அர்ப்பணமாக்குகின்றோம். இறையேசுவில் அன்பான இறை மக்களே, இந்த நன்னாளில் இயேசு உயிர்ப்பு இந்த ஞாயிறை கொண்டாடுகின்ற நாம், இறப்பை வென்ற நாம், தீமைகளை வென்ற நாம், உயிர்த்த இயேசுவை வணங்குகின்ற இந்த நன்னாளில் நாம் அனைவரும் அல்லேலூயா பாடி மகிழ்கின்ற இந்த நன்னாள், இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமான நாள் இயேசுவின் உயிர்ப்பு. நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் மறக்கப்பட்டவர்களும் அல்ல, மறுக்கப்பட்டவர்களும் அல்ல என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்ததுதான் மிகப்பெரிய சாட்சி. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்தவம் என்ற ஒன்று இருந்திருக்காது. கிறிஸ்தவம் என்பது ஒன்று மலர்ந்திருக்காது. இன்று இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்றார், அவர் நம் மீது கொண்ட அன்புக்கு மிகப்பெரிய அடையாளம். சாவை வென்றவர் இயேசு கிறிஸ்து, பாவத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து, புது வாழ்வு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இத்தகைய நல்ல எண்ணங்களோடு அல்லேலூயா பாடி மகிழ்கின்ற இந்த நன்னாள் இயேசுவினுடைய உயிர்ப்பு நாள். அன்பார்ந்த மக்களே, இந்த உயிர்ப்பு நாளில் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றோம், ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றோம். இறைவன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நாம் அடையாளமாக வாழுகின்றோம். இந்த நற்கருணை ஆராதனை நேரத்தில் நாம் எவ்வாறு புது வாழ்வை வாழுகின்றோம், நாம் எவ்வாறு பாவத்தில் இருந்து விடுபடுகின்றோம், நாம் எவ்வாறு புதிய வாழ்வை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க, சிந்தனையோடு சிறந்த வாழ்வை மலரச் செய்ய நாம் முயற்சிக்கும் நல்ல நேரம் இந்த நல்ல நேரம். இயேசு மனிதனாக பிறந்து வளர்ந்து நமக்காக பணிவிடை புரிந்து பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அத்தோடு நின்றிருந்தால் கிறிஸ்தவம் என்ற ஒன்று நிலைத்திருக்காது. அதற்கு மாறாக 3ஆம் நாள் உயிரோடு உயிர்த்தெழுகின்றார். இன்று நாம் கொண்டாடுவது அந்த உன்னதமான திருவிழாதான் உயிர்ப்பு திருவிழா. இன்றைய நாள் உலகமே ஆடி பாடி ஆராதித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிர்த்தெழுந்ததனால் விண்ணகத்தில் ராஜாதி ராஜாவாக தேவனாக பரலோகத்தில் வீற்றிருக்கின்றார். இவர் சாதாரண மனிதன் அல்ல. இவருடைய இறப்பு சாதாரண இறப்பு அல்ல, மாறாக புனிதமான இறப்பு. இவருடைய உயிர்ப்பு அவர் தந்தை மகன் ஆவிகள் கொண்டிருந்த ஒரு உறவுக்கு சாட்சிதான் இயேசுவினுடைய உயிர்ப்பு. இந்த நன்னாளில் Jesus is not in the womb, Jesus is not in the tomb either, but Jesus is in the throne of God the Father. இறைமகன் இயேசு இப்பொழுது கருவறையிலும் அல்ல, கல்லறையிலும் அல்ல, மாறாக உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்தில் இறைவனுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். இறைவனுடைய பரிசுத்த இருக்கையில் அமர்ந்திருக்கின்றார். இறைவனுடைய வலது கரத்தில் அமர்ந்திருக்கின்றார். இது மிகப்பெரிய நிகழ்ச்சி, மிகப்பெரிய
இறை உணர்வை தூண்டக்கூடிய நிகழ்ச்சி. இவ்வாறு சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைமகன் இயேசு நமக்காக பரிந்துரைப்பார், புதிய வாழ்வை உருவாக்குவார். நம்மளுடைய உறவு புதுப்பிப்பதற்கும் நம்மளுடைய வாழ்வு மாறுபட்ட வாழ்வாக வாழ்வதற்கும் நமக்காக பரிந்துரைப்பதற்காக இறைவனுடைய வலது கரத்தில் வீற்றிருக்கின்றார். இத்தகைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம், இறைவன் உண்மையிலேயே உயிர்த்தாரா என்ற மிகப்பெரிய கேள்வி நிறைய மக்களிடம் நிகழ்கின்றது. இதற்கு நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய ஜெப வாழ்வு, நம்மளுடைய பொது வாழ்வு, நம்மளுடைய சொல் செயல் அனைத்தும் இறைவன் உயிர்த்து விட்டார் என்பதற்கு ஒரு சாட்சியான வாழ்வாக இருக்க வேண்டும். எவ்வாறு இவை இருக்க வேண்டும்? அன்பார்ந்த இறை மக்களே, இங்கிலாந்து நாட்டில் பிராங்க் மோரிஸ் என்னும் மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கின்றார். நிறைய புத்தகங்களை எழுதுகின்றார், நிறைய பெயரையும் புகழையும் ஈட்டுகின்றார். அத்தகைய எழுத்தாளர் இயேசுவின் மீது கொண்ட வெறுப்போ அல்லது இயேசுவின் மீது கொண்ட பகைமையோ அல்லது இயேசுவின் மீது கொண்ட பொறாமையோ தெரியவில்லை. அத்தகைய எழுத்தாளர் ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபடுகின்றார். என்ன முயற்சி என்றால், இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்னும் முயற்சியில் ஈடுபடுகின்றார் பிராங்க் மோரிஸ் என்னும் எழுத்தாளர். இந்த முயற்சியை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக இந்த எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை நாடி ஓடுகின்றார். அந்த புத்தகம்தான் திரு விவிலியம். அந்த திரு விவிலியத்தை எடுத்து ஆதி ஆகமம் முதல் திருவெளிப்பாடு வரை ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு வாக்கியமாக, ஒவ்வொரு பக்கமாக, ஒவ்வொரு நூலாக தொடர்ந்து படிக்கின்றார், விடாது படிக்கின்றார். இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாக்கியங்கள் கிடைக்காதா, இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு என்ற கெட்ட எண்ணத்தோடு விவிலியத்தை படிக்கின்றார். இவர் விவிலியத்தை படிப்பது இறைவன் உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக. நாம் கிறிஸ்தவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பல்வேறு திருவருட் சாதனங்களை பெற்றவர்கள், எத்தனை பேர் இந்த திரு விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம்? ஆனால் பிராங்க் மோரிஸ் இந்த திரு விவிலியத்தை படிக்கின்றார். இறைவனுடைய அன்பை பெற அல்ல, அவரை சுவைப்பதற்காக அல்ல, மாறாக இறைவன் உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக படிக்கின்றார். ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா, ஏதாவது ஒரு வாக்கியம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு நிகழ்வுகள் கிடைக்குமா, அதன் மூலம் இறைவன் இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்க முடியுமா என்பதை நோக்கி ஓடுகின்றார். அவருடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை. இவற்றையெல்லாம் படித்து முடித்த பிறகு எழுதுகின்றார் தன்னுடைய பேனாவால், அதுதான் hope moved the stones. நம்பிக்கையால் கல்லறையினுடைய கல்லானது தள்ளப்பட்டது, திறக்கப்பட்டது. hope moved the stones. இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நம்பிக்கையோடு எழுதுகின்றார். அவர் விவிலியத்தை படிக்கும் பொழுது இறைவன் அவரை தொடுகின்றார். விவிலியத்தை படிக்கும் பொழுது இறைவன் அவருக்கு மனமாற்றத்தை கொடுக்கின்றார். விவிலியத்தை படிக்கும் பொழுது இறைமகன் இயேசு அவருடைய உள்ளத்தை மாற்றுகின்றார், எண்ணத்தை மாற்றுகின்றார், உருமாறுகின்றார். தனக்கு சாட்சியாக சொல்லுகின்றார், hope moved the stones. நம்பிக்கை அந்த கல்லறையினுடைய கல்லை திறந்தது, தகர்த்தது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த மக்களே, உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம், நமது நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது? நமது நம்பிக்கையினுடைய பெயர் என்ன? நமது நம்பிக்கையினுடைய வலிமை என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நல்ல நேரம்தான் இந்த நேரம். அப்ப வடிவில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய அருகில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை எவ்வாறாக இருக்கின்றது? இவை சந்தேகத்தின் பேரில் இருக்கின்றதா அல்லது முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கின்றதா என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம்.
மத்தேயு அதிகாரம் 28 இறை திருவசனம் 6 இறைமகன் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று. இறைமகன் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். The Lord is risen as he said. இதை நாம் உணர்கின்றோமா? இதை நாம் நம்புகின்றோமா? இறைமகன் இயேசு வாழும் பொழுது, பல்வேறு புதுமைகளை செய்யும் பொழுது, பல்வேறு மனிதர்களுக்கு குணமளிக்கும் பொழுது, தன்னை பல்வேறு மக்கள் கேள்விகளை கேட்ட போது, அப்பொழுது எல்லாம் நேராக அவர்கள் காதில் விழும்படியாக, அவர்கள் உள்ளம் உணரும்படியாக சொன்னபடி உயிர்த்தெழுவேன் என்பதை பல்வேறு இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகின்றார். நாம் அதை கேட்டோமா? நாம் அதன்படி வாழ்ந்தோமா? நாம் அதன்படி வளர்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம். இந்த நல்ல எண்ணத்தோடு, உயிர்த்த என் இறைவன் என்னை கைவிட மாட்டார், உயிர்த்த என் இறைவன் என்னோடு இருப்பார், உயிர்த்த என் இறைவன் என் நம்பிக்கைக்கு உயிர் ஊட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலுக்கு செவிமடுப்போம். தொடர்ந்து இறைவனுடைய சந்நிதியில் ஜெபிப்போம். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் வீணினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன் என் தேவனை கண்டேன். தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே, நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. உயிர்த்த என் இறைவன்
தேடி வந்தார். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடிப்பிரளாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன் நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் மீறினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஆமாம், அந்த இறை மக்களே, சொன்னபடி இறைவன் உயிர்த்தெழுந்தார். நம்பிக்கை நமக்கு ஊற்றினார். நமது நம்பிக்கை வீணாகாதபடி நம் மத்தியில் வீற்றிருக்கின்றார். இறைமகன் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சான்றுகள் எங்கே இருக்கின்றன? இயேசுவினுடைய மரணம் ஒரு விபத்து அல்ல. இயேசுவினுடைய மரணம் முன் குறிக்கப்பட்டது. இயேசுவினுடைய வாழ்வும் அவருடைய பாடுகளும் அவருடைய இறப்பும் உயிர்ப்பும் தந்தையால் முன்குறிக்கப்பட்டது. இவை நிறைவேறுவதற்காக தந்தையினுடைய கட்டளையின்படி, தந்தையினுடைய விருப்பப்படி, தந்தையினுடைய வார்த்தையின்படி தொடர்ந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தவர்தான் உன்னதர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு அதிகாரம் 12 இறைவசனம் 40 தெல்ல தெளிவாக கூறுகின்றது எவ்வாறு இறைமகன் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்பதை. 40வது இறைவசனம் சொல்லுகின்றது, யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். இதுதான் இறைமகன் இயேசு உயிர்த்தார் என்பதற்கான முதல் சாட்சி. இதை நாம் நம்புகின்றோமா? இதை நாம் படித்தோமா? இதற்கு நாம் சாட்சிகளாக வாழுகின்றோமா? இறைமகன் இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருடைய சீடர்கள் பயத்தில் வாடியிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் என்ன நடக்கும் என்பது அறியாமல் ஒடுங்கி இருந்தார்கள்.
எதிர்காலம் எவ்வாறு இருக்குமோ என்பதை நினைத்து ஏங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் இறைமகன் இயேசு அவர்களோடு இருக்கும் பொழுதே சொன்னார், நான் இந்த பாடுகள் பட வேண்டும், நான் இறப்பை தழுவ வேண்டும், ஆனால் தந்தையினுடைய விருப்பப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதை அவர்கள் செவி கொடுக்கவில்லை. நாமும் நிறைய நாட்கள் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை எடுத்துரைக்கவில்லை. இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை தளர்கின்றது, தடுமாறுகின்றது. சில சமயங்களில் நாம் நம்பிக்கையை ஏமாற்றுகின்றோம். ஆனால் இந்த வாசகம் சொல்லுகின்றது, சொன்னபடி இறைவன் உயிர்த்தெழுந்தார் என்று. இந்த சொன்னபடி இறைவன் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சி மத்தேயு அதிகாரம் 16 21வது வசனம் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசு தம் சாவை 3 முறை முன்னறிவிக்கின்றார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பல்வேறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். ஆம் அன்பார்ந்த இறைமக்களே, இறைமகன் இயேசு தம் சாவை தழுவதற்கு முன்பாகவே தன்னுடைய சீடர்களுக்கு முன்குறித்தே சொல்லுகின்றார், 3ஆம் நாள் நான் உயிர் தழுவேன் என்று. அதே இறைமகன் இயேசு 3வது சாட்சியாக யோவான் அதிகாரம் 2 இறை திருவசனம் 19 தெள்ள தெளிவாக கூறுகின்றார். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்கின்றார். 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்பதற்கு சாட்சி இதுவும் மிகப்பெரிய உன்னதமான சாட்சி. இத்தனை இறைமகன் இயேசுவின் வாசகங்கள் நமக்கு எடுத்துரைத்தாலும் நாம் அவற்றை கடைபிடிக்கவில்லை. இதனால் தான் சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் பயமும் அவர்களுக்கு தேவையான சந்தேகங்களும் எழுந்தன. ஆனால் இறைமகன் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இவைகளே மிகப்பெரிய சாட்சி. இவற்றிற்கெல்லாம் மேலாக எதிரிகள் எப்பொழுதும் எவ்வாறு எதிரியை தாக்குவது, எவ்வாறு எதிரியை பிடிப்பது, எவ்வாறு எதிரியை மடக்குவது என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். அப்படி இருந்தும் இறைமகன் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சாட்சிதான் மத்தேயு 27வது அதிகாரம் 62 முதல் 66 வரை உள்ள திருவசனங்கள். 3 நாட்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கின்றது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். கல்லறைக்கு ரோமை பேரரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சீல் வைக்கின்றார்கள், முத்திரை பதிக்கின்றார்கள். இவ்வாறு அவர் உயிர்த்தெழுவார் என்பதை அவருடைய சீடர்களும் மக்களும் மறந்துவிட்டனர். ஆனால் படைத்தலைவர்களும் பரிசேயர்களும் நினைவு வைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை இவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற பொய்யை சொல்லுவார்களோ என்பதை மறைப்பதற்காக காவல் இடுகின்றார்கள். இவற்றையெல்லாம் தகர்த்து எழுந்துகின்றார் இறைமகன் இயேசு. இறைவனுடைய வாழ்வு ஒரு ரகசிய வாழ்வு அல்ல, மாறாக இறைவனுடைய வாழ்வு ஒரு வெளிப்படையான வாழ்வு. இறைவனுடைய வாழ்வு ஒரு சாட்சியான வாழ்வு.
எல்லோரிடமும் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னரே சொல்லியிருந்தார். ஆனால் ரோமை பேரரசு அவருடைய கல்லறையின் கல்லுக்கும் சீல் வைக்கின்றது, முத்திரை வைக்கின்றது. நாமும் நம்மளுடைய சொந்த இச்சைகளுக்காக, சொந்த எண்ணங்களுக்காக, சொந்த காரியங்களுக்காக நிறைய முறை முத்திரையிடுகின்றோம், சீல் வைக்கின்றோம். ஆனால் இறைவன் அவற்றையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்தவர் நாம் இறைமகன் இயேசு. இவ்வாறு இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்றால் there is a bonding relationship between the Father, Son and the Holy Spirit. தந்தை, மகன், ஆவி இவர்கள் மூவருக்கும் இடையே சிறந்த உறவு இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. மூவருமே 3 இடங்களில் சொல்லுகின்றார்கள், இறைமகன் இயேசு உயிர்த்தெழுவார். ஆவியானவர் சொல்லுகின்றார், இறைமகன் இயேசு உயிர்த்தெழுவார். தந்தை சொல்லுகின்றார், இறைமகன் இயேசு உயிர்த்தெழுவார். இறைமகன் இயேசுவே தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படையாக சொல்லுகின்றார், 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று. நாம் அந்த நம்பிக்கைக்கு சாட்சிகளாக இருக்கின்றோமா? நாம் அந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுகின்றோமா? சிந்திக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம். நற்கருணை நாதரினுடைய அருகில் அமர்ந்து இத்தகைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம். இவ்வாறு உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில், உலகமே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில், உலகமே உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான வேளையில் ஒரு சிலர்கள் இவர் உயிர்க்கவில்லை என்று மறுக்கின்றார்கள். அதைத்தான் நிறைய பேர் சொல்லுகின்றார்கள், ராங் டூம் தியரி, ஃப்ராட் தியரி என்று எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம், தொடர்ந்து அவற்றிற்கு சான்றாக வாழுகின்றோம். இறந்த இறைமகன் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக வாழுகின்றோம். பவுலடிகளார் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நமது நம்பிக்கை வீணானதாகிவிடும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் செய்யக்கூடிய பிரசங்கங்கள் அனைத்தும் வீணாகிவிடும் என்று கூறுகின்றார். இன்று நமது நம்பிக்கை உயிருள்ளதாக இருக்கின்றது என்றால் இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. நாம் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். அவருடைய உயிர்ப்பை சாட்சிகளாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாடம். அமெரிக்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கின்றார். அவருடைய பெயர் லீப்லேஸ். லீப்லேஸ் என்பவர் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தார். பிறகு போர் வீரராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார். மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர். இவர் ஒரு அரசியல் விமர்சகராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார். இவரிடம் இயேசுவை அல்லது நல்ல இறைவன் உயிருடன் இருக்கின்றான் என்பதை நம்பாத ஒருவர், எத்தேயிஸ்ட், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், எத்தேயிஸ்ட், அவரிடம் செல்லுகின்றார். அன்பார்ந்த லீப்லேஸ் எழுத்தாளரே, நீங்கள் சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், அரசியல் விமர்சகர், எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றார் அந்த எத்தேயிஸ்ட். என்ன அந்த உதவி? இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன்தான், அவர் உயிர்த்தெழவில்லை என ஒரு புத்தகத்தை எழுதுங்கள் என்று கூறுகின்றார். லீப்லேஸ் அமெரிக்கன் எழுத்தாளர், சிந்தனையாளர், சிறிது நேரம் கழித்து சொல்லுகின்றார், அந்த இறைபக்தியை நம்பாத நபரிடம், எத்தேயிஸ்டிடம் சொல்லுகின்றார், நான் எழுதுகின்றேன் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இறைமகன் இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்கின்றேன் என்ற முயற்சியில் ஈடுபட்டு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கின்றார். புத்தகத்தை எழுதுவதற்கு அவருக்கு இருந்த ஒரே தொடர்பு, ஒரே கைட் விவிலியம். விவிலியத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார். முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரை படிக்கின்றார். இறைமகன் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று எழுதுவதற்காக, இறைமகன் இயேசு ஒரு இறைவன் அல்ல, புனிதர் அல்ல, மாறாக ஒரு சாதாரண மனிதர் என்பதை நிரூபிப்பதற்காக புத்தகங்களை எழுத ஆரம்பிக்கின்றார்.
எழுதி கொண்டே இருக்கின்றார், விவிலியத்தை படித்து கொண்டே இருக்கின்றார். அவர் இறைமகன் இயேசுவால், கடவுளால் தொடப்படுகின்றார். கடவுளால் தொடப்பட்டு மனம் வருந்துகின்றார், மனம் திரும்புகின்றார். அப்பொழுது இறைவனோடு தொடர்ந்து வாழ்ந்து வளர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். உண்மையிலேயே இறைமகன் இயேசு மனிதன் அல்ல, அவர் ஒரு புனிதர் என்பது. எவ்வாறு இறைமகன் இயேசுவால் தொடப்படுகின்றார், எவ்வாறு இறைமகன் இயேசுவால் மாற்றப்படுகின்றார், எவ்வாறு அவருடைய உள்ளமானது மாற்றப்படுகின்றது. இறைவன் உயிர்த்தெழவில்லை என ஆரம்பித்த ஒரு எழுத்தாளர் உண்மையிலே இறைமகன் இயேசு உயிர்த்து விட்டார் என எழுதுகின்றார். அவரை கடைசி இறுதியாக தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகின்றார், இயேசு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு அசாதாரண மனிதன். இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு தேவ மைந்தன். இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த இறைவன் என்று எழுதுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்த மக்களே, இறைமகன் இயேசு எவ்வாறு ஒரு எழுத்தாளரை தொடுகின்றார், எவ்வாறு தான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்பதற்கு சாட்சியாக ஒரு எழுத்தாளரை பயன்படுத்துகின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் த பென்ஹர் என்னும் புத்தகம். அந்த புத்தகத்தை 1959 ஆண்டு ஒரு திரைப்படமாக வெளியிடுகின்றார்கள். பாருங்கள், இயேசுவுக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்று நமக்கு சாட்சியாக ஒரு புத்தகமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது, நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த புத்தகத்தை ஒரு திரைப்படமாக வெளியிடுகின்றார்கள். பாருங்கள் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு அதிசயம். இந்த திரைப்படமானது அந்த ஆண்டு 11 ஆஸ்கார் அவார்டுகளை ஜெயிக்கின்றது. 11 ஆஸ்கார் அவார்ட்ஸ் ஆர் won by this book, The Ben-Hur. இயேசுவினுடைய மரணம் உண்மை, இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்பதை நிரூபித்தவர் அமெரிக்க எழுத்தாளர் லீபலேஸ். இவர் நம்பிவிட்டார், இவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து விட்டார். தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய பேச்சாற்றலால் இயேசு சாதாரண மனிதன் அல்ல என்பதை நிரூபித்து விட்டார். நாம் எல்லா திருவருட் சாதனங்களையும் பெற்றவர்கள். நாம் ஞானஸ்தானம் என்னும் திருவருட் சாதனத்தால் இறைவன் இயேசுவை பின்பற்ற தொடங்கியவர்கள். நாம் எவ்வாறு அவரை நம்புகின்றோம், நாம் எவ்வாறு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நம்புகின்றோம். நம்புகின்ற சாட்சிகளாக வாழ வேண்டும், நம்புகின்ற இறை பிம்பங்களாக நாம் வாழ வேண்டும். இந்த இறை இரக்கத்தோடு, இந்த இறை எண்ணத்தோடு தொடர்ந்து இறைமகன் இயேசுவிடம் வேண்டுவோம். அவர் நமக்கு நினைத்ததெல்லாம் தருவார், நம்மை நல்வழியில் நடத்துவார் என்பதை உணர்ந்து, உன்னை நினைத்தால் உம் அருகில் நான் வாழ்வேன் என்ற பாடலோடு நாம் இறைவனை தொடர்ந்து ஜெபிப்போம், மன்றாடுவோம். உள்ளம் உருகும், உம்மை புகழ்ந்தால் நாவினிக்கும். உம்மை நினைத்தால் உள்ளம் உருகும், உம்மை புகழ்ந்தால் நாவினிக்கும். உம்மில் வாழ்ந்தால் உவகை பெருகும், இயேசுவே என் ஆறுதலே. உம்மில் வாழ்ந்தால் உவகை பெருகும், இயேசுவே என் ஆறுதலே. உம்மை நினைத்தால் உள்ளம் உருகும், உம்மை புகழ்ந்தால் நாவினிக்கும்.
பசியாயிருந்தேன் உணவளித்தாய், பிணியில் மடிந்தேன் குணமளித்தாய், பசியாயிருந்தேன் உணவளித்தாய், பிணியில் மடிந்தேன் குணமளித்தாய், பாவ சிறையில் விழுந்த என்னை பாசத்தோடு அரவணைத்தாய், என்னே உன் அன்பு என் தெய்வமே, எந்நாளும் மறவாது என் தஞ்சமே. இயேசுவே 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 என் ஆறுதலே, உம்மை நினைத்தால் உள்ளம் உருகும், உம்மை புகழ்ந்தால் நாவி நிற்கும். இறை இயேசுவில் அன்பார்ந்த மக்களே, உயிர்ப்பின் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்ததினுடைய கொண்டாட்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நாம், இந்த உயிர்ப்பால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் யாவை, இவற்றால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் யாவை என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய நல்ல நேரம். பேதுரு முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறை திரு வசனங்கள் 4 முதல் 5 வரை மிக தெளிவாக சொல்லுகின்றார், நாம் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றோம் என்று. எத்தகைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றோம்? We have received the living hope, the glorious hope, the blessed hope. நாம் உயிருள்ள ஜீவன் உள்ள நம்பிக்கையை பெற்றிருக்கின்றோம். நாம் மகிமையின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நம்பிக்கையை பெற்றிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை நம்மை தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்வதற்கு துணையாக நிற்கின்றது. லிவிங் ஹோப், glorious hope, blessed hope. ஆம் அன்பார்ந்த மக்களே, இத்தகைய நம்பிக்கை தான் நம்மை leading from doubt to trust, நாம் சந்தேகப்படுவதிலிருந்து நம்பிக்கைப்படுவதற்கான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு சாட்சியாக இருக்கின்றது. லீடிங் ஃப்ரம் டவுட் டு ட்ரஸ்ட். திஸ் இஸ் ஆல்சோ லீடிங் அஸ் ஃப்ரம் சைலன்ஸ் டு ப்ரொக்ளமேஷன். அமைதியாக இருப்பதை விட பறைசாற்றுபவர்களாக நாம் மாறுகின்றோம். ப்ரொக்ளமேஷன். இறைமகன் இயேசு உயர்த்து விட்டார். தன்னுடைய சீடர்களை இருவராக பல்வேறு பகுதிக்கு அனுப்பி வைக்கின்றார். உலகம் முழுவதும் என்னுடைய பெயரால் பேய்களை ஓட்டுங்கள், என்னுடைய பெயரால் பல்வேறு நோய்களை குணமாக்குங்கள், என்னுடைய பெயரால் இறைமகன் இயேசு வீட்டில் வாழுகின்றார் என்று சொல்லுங்கள். உங்களை ஏற்கவில்லை என்றால் உங்கள் கால் தூசியையும் தட்டிவிட்டு வெளியே வாருங்கள் என்று கூறுகின்றார். இன்றைய இறைமகன் இயேசு உயிர்த்ததால் நாம் கிடைக்கப்பட்ட பலன்கள் living hope, glorious hope and blessed hope. And it is leading us from doubt to trust. இன்றைய வாழ்வு, சமுதாய வாழ்வில் சீரழிகின்றது என்றால் சந்தேகம் என்னும் ஒரு பெரிய பேயால் தான் நம்முடைய சமூகம் சீரழிகின்றது, குடும்பம் சீரழிகின்றது. இந்த நல்ல வேளையில் உயிர்த்த இயேசுவிடம், அன்பான இறைமகன் இயேசுவே, என்னுடைய குடும்பத்தில் சந்தேகம் என்னும் பேயை விரட்டிவிடும். நான் வாழுகின்ற இடத்தில் சந்தேகம் என்னும் மிகப்பெரிய பேயை விரட்டிவிடும். நான் பணி செய்யும் இடத்தில் சந்தேகம் இல்லாமல் நல்ல நம்பிக்கையோடு பணியாற்ற எனக்கு அருளை தாரும் என்று தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல நேரம். ஒரு சில நேரங்களில் நாம் அமைதியாக இருந்து விடுகின்றோம். அமைதி சம்மதத்துக்கு அர்த்தம் அல்ல. மாறாக பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். உயிர்த்த இறைமகன் இயேசு நமக்கு இத்தகைய சக்தியை வழங்க நாம் அவரிடம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கை, இத்தகைய நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. ஒரு சிறு பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமர்கின்றது என்றால் அதனுடைய நம்பிக்கை அந்த மரக்கிளையில் அல்ல,
மாறாக பறவையினுடைய இறக்கையில் இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்த மக்களே, இறைமகன் இயேசு உயிர்த்து விட்டார். நம்மளுடைய நம்பிக்கை உயிர்த்த அந்த இறைவன் மீது இருக்க வேண்டும். உலகளாவிய காரியங்களில் அல்ல, மனிதனுடைய சக்தியில் அல்ல, மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களால் அல்ல, மாறாக இறைவனுடைய சக்தியில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை வைத்தோம் என்றால், விழுந்து கிடந்தோம் என்றால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும். விழுந்து கிடந்தோம் என்றால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தோம் என்றால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை கைவிட்டோம் என்றால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும். நம்பிக்கையை கைவிட்டோம் என்றால் நம்மை சுற்றிலும் எரிமலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எரிமலையை தகர்த்து விட வேண்டும் என்றால் நம்பிக்கை என்னும் விதையை நம் உள்ளத்தில் விதைக்க வேண்டும். நம்பிக்கையோடு இறைவனை நாட வேண்டும். நம்பிக்கையோடு இறைவனுடைய உயிர்ப்பை நாம் பின்பற்ற வேண்டும். இவ்வாறு நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்றால் கட்டாயம் இறைமகன் இயேசு நம்மை அவருடைய அருமையான குழந்தைகளாக ஏற்றுக்கொள்வார். நம்மளுடைய ஏக்கங்களை நிறைவு செய்வார். நம்மளுடைய விருப்பங்களை நிறைவு செய்வார். ஆம் அன்பார்ந்த இறை மக்களே, நம்பிக்கை, இறை நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. இந்த நல்ல வேளையில் நம்பிக்கை என்னும் காற்று நின்றுவிட்டால் நம்முடைய மூச்சு காற்றும் நின்றுவிடும். நம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை நாம் ஏங்கி நின்றோம் என்றால் நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணியவாறு நிறைவேறும். நம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை நாம் ஏந்தி நின்றோம் என்றால் எல்லா இடையூறுகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். இவற்றிற்கு சாட்சிதான் அவருடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களும் வாழ்ந்த வாழ்வு. இந்த உயிர்ப்பு பெருவிழாவின் போது, இந்த நன்னாளில் இத்தகைய நம்பிக்கை நமக்கு வேண்டும். இத்தகைய நம்பிக்கையை பறைசாற்றுவர்களாக நாம் மாற வேண்டும். ஃப்ரம் சைலன்ஸ் டு ப்ரொக்ளமேஷன், ஃப்ரம் டவுட் டு ட்ரஸ்ட். இத்தகைய நல்ல எண்ணத்தோடு, இத்தகைய நல்ல உறுதியோடு, நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்று பாடி நம் மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை வடிவில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை துதிப்பாடி நன்றியோடு பாடுவோம். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு
செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சொன்னபடி உயிர்த்தெழுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அற்புதமான இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உயிருள்ளவரை இறந்தோரிடையே தேடுவானேன், அவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார் என்று மொழிந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வாழ்வின் பல நேரங்களிலே இறந்தோரிடையே உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் இதயங்கள் நம்பிக்கையற்ற நிலையினால் மூடப்பட்டிருக்கின்றன. உம்மீது கொண்ட அளப்பரிய நம்பிக்கையின் வழியாக மூடப்பட்ட இறுக்கமான எங்கள் இதயங்களை திறக்கின்றேன். அந்த இதயத்திலே உமது மேலான இறை ஒளியை தந்து, உன்னால் வாழ முடியும், உன்னோடு நான் இருக்கின்றேன், உன்னை காக்கின்ற கடவுள் நான், அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் தெய்வமே, உமது உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இந்த நாளிலே அழைத்து இருக்கின்றேன். இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கின்றீர், எங்களை குணமாக்குகின்றீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். எல்லா தருணங்களிலும் எங்களால் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தந்திருக்கின்றீர். உமது உயிர்ப்பின் சாட்சிகளாக, உமது அன்பின் சாட்சிகளாக, உமது நம்பிக்கையின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே கடந்து வர எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
உன்